அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவில் எனக்கு பெரியவான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகின் ஒளி இருளை அகற்றி இந்த மண்ணுலகிற்கு ஒளியை கொடுக்க வந்திருக்கின்றார். தீப ஒளி திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் இருளை அகற்றிய இயேசுவின் ஒளியை நம் இதயத்தில் ஏற்றி இந்த உலகம் என்னும் அவருடைய பிரதிநிதியாக வாழ இந்த திருப்பலியிலே வென்றாடுவோம். திருப்பலியில் புகழுக்கு தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானி தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுவேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம் வார்த்தையால் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஒளிர்வேற்கின்றேன். இவ்வுலகிலும் திருமகனுடைய உடனிருப்பில் அருளடையாளங்களாக நாங்கள் நிகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்று எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து நிறையுண்மை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 14 உட்பிரிவு இறை வாக்குகள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும்,
நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 27 பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று இன்னும் நம்புகிறேன் நான். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கின்றார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவர் என்றார். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு என்னும் எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் இங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வை பெற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்று பார்வை பெற்றவர் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தீப ஒளி திருவிழா இந்திய தேசமெங்கும் இன்று நாம் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றோம்.
தீபாவளி என்பதன் பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது தீபங்களின் வரிசைகள் என்று சொல்லுவார்கள். தீபங்கள் வரிசையாக இருக்கின்ற பொழுது இருள் அகற்றப்பட்டு ஒளியானது இந்த உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறது. தீபங்களின் வரிசை, எனவே தீபாவளி திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த உலகினுடைய இருளை அகற்றி உலகிற்கு ஒளியை கொடுக்க வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று சொல்லுகிறார். இயேசுவை யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ, இயேசுவோடு இணைந்து பயணிக்க யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே இயேசு என்னும் ஒளியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான இரண்டு தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து அவனுக்குள் இருப்பதினால், கிறிஸ்து அவளுக்குள் இருப்பதினால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெயரும் புகழும் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது எப்பொழுது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஜென்ம பாவம் என்கின்ற இருள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டு திருச்சபையின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் மகனாக மகளாக நாம் மாற்றப்படுகிறோம். எனவேதான் திருமுழுக்கின் பொழுது குருவானவர் ஞான பெற்றோர்கள் கரங்களிலும் பெற்றோருடைய கரங்களிலும் கொடுக்கின்ற மெழுகுத்திரியை இவ்வாறு சொல்லிக் கொடுப்பார், கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள், இந்த ஒளி அணையாது காக்கும் பொருட்டு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று திருமுழுக்கின் பொழுது கொடுக்கப்பட்ட ஒளி உங்களுடைய என்னுடைய இதயத்திலேயே ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியினை உள்வாங்கி இந்த ஒளியின் வழியாக நாமும் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமும் திருச்சபையினுடைய திருவுளமாக இருக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே உங்களுடைய என்னுடைய வாழ்வு அது சற்று மாறுபட்ட வாழ்க்கையாக கூட காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக கண் பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு பார்வை கிடைத்தது விட்டு என்று சொல்ல வேண்டும் என்றால், அந்த பார்வை கிடைத்தவன் திடீரென்று ஒளியை பார்த்தான் என்றால், வெளிச்சத்தை பார்த்தான் என்றால், மீண்டுமாய் அவன் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் இருளுக்குள் ஓடி பதுங்கிக் கொள்வான். ஏனென்றால் இந்த வெளிச்சமானது அவனுடைய பார்வைக்கு, கண்ணுக்கு மிகவும் ஒரு கூச்சத்தை கொடுக்கிறது. ஏறக்குறைய நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கிறிஸ்து என்கின்ற ஒளியை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய பார்வையில் நீங்களும் நானும் வருகின்ற பொழுது இந்த உலகம் உங்களையும் என்னையும் தன்னுடைய இருளின் ஆட்சிக்கு மீண்டுமாய் இழுத்து செல்ல ஆரம்பிக்கின்றது. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நீங்களும் நானும் நம்மை திணிக்கின்ற பொழுது அந்த இருளினுடைய பாதைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து சென்று அந்த இருளிலே நம்மை அடைத்து வைக்கிறது. அந்த இருள் எப்படிப்பட்டது என்றால், பொறாமை, காய்மகாரம், காமவெறி, திருடு, பொய், ஏமாற்றுதல், பிறரை வஞ்சகப்படுத்துதல், பிறருடைய பெயர்களை கெடுத்தல், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அதிலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவோடு நாம் இணைய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பல நேரங்களிலே இந்த தீய எண்ணங்களுக்கு மத்தியிலே அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிமையின் தளத்திலிருந்து விடுதலை வாழ்வு என்கின்ற வாழ்வுக்கு நாம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து என்கின்ற ஒளியை நாம் உள்ளத்திலே வாங்கி அந்த ஒளியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதைத்தான் வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்கின்றோம். இந்த இருள் என்கின்ற இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். பார்வோன் மன்னனிடத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இனமே அழிந்து போய்விடும் என்று அவர்கள் நினைத்தார்கள்.
வாழுவதற்கு வழியற்ற நிலைமையிலே இருந்தார்கள். உண்ணுவதற்கு உணவும், உடுப்பதற்கு உடையும், தங்குவதற்கு இடம் மட்டும் போதுமா? மனிதநேயம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தானே மனித வாழ்வு. எனவே இந்த மனிதநேயமற்ற வாழ்க்கை இருப்பதினால் அவர்கள் இந்த மனிதநேயம் உள்ள வாழ்க்கை வேண்டும் என்று இறைவனிடம், யாவே கடவுளிடம் கதறி அழுதார்கள். இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துதான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மேகத்தூண் வழியாகவும் நெருப்புத்தூண் வழியாகவும் அவர்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து சென்றார் இறைவன். இவ்வாறு இறைவன் அவர்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் மீண்டுமாய் அவர்கள் தவறான பாதைக்கு தான் சென்றார்கள். இப்படி தவறான பாதைக்கு செல்கின்ற பொழுது இறைவன் அவர்கள் மீது வருத்தப்படுவதை கூட நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம் என்பதை வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு இறைவன் தவறுகளிலிருந்து, தீய வழிகளிலிருந்து விடுதலை அடைபவர்களை தன் கரத்தினால் பாதுகாத்து அழைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துரோகமாக இருக்கிறார்களோ, தீய வழியிலே அழைத்து செல்கிறார்களோ அவர்களையும் அழித்து, யாரெல்லாம் தீய வழிகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அழித்து தன் பிள்ளைகளை அன்பின் பாதையில் அழைத்து செல்வதையும் நாம் பார்க்கின்றோம். அது எப்பொழுது என்றால், தாவீது எருசலேம் அரசராக இருந்த பொழுது சேபா என்பவன் கலகம் செய்து வந்தான். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் தாவீதோடு இருந்து அவருக்கு வெற்றியை தந்தார். எனவே இந்த வெற்றியை தாவீது அற்புதமாக பாடுகிறார். சாமுவேல் புத்தகத்திலே, 2ஆம் சாமுவேல் புத்தகத்திலே 22வது அதிகாரம் 29 இறைவசனத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்கினார் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு சேபா கலகம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனை அழித்து தாவீதை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பொழுது தாவீது சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்கினார் என்று சொல்லுகிறார். எனவே மீண்டும் திருப்பாடல்களே அற்புதமாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரை என் ஒளி, அவரை என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? இறைவன் எனக்கு மீட்பு, அவரே எனக்கு ஒளி, வழி. எனவே நான் யாருக்காக அஞ்ச வேண்டும்? அவர் காட்டுகின்ற பாதையில் நான் கடந்து செல்வேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், சவுல் பவுலாக மாற்றிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இருளின் ஆட்சிகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை முழுவதுமாக தனதாக்கி கொண்டு பாவ இருளிலிருந்து அவரை ஒளியின் வழிக்கு அழைத்து வந்து, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்கிறார் என்றால் இயேசு என்கின்ற ஒளியை அவர் பெற்றுக்கொண்டார். எனவே பிரியமான என் தேவ பிள்ளைகளே, அந்த வரிசையில் நற்செய்தி வாசகத்திலே பல ஆண்டுகளாக பார்வையிட்டிருந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேறுகளை பூசி சீலோவாம் குளத்திலே கண்களை கழுவுகின்ற பொழுது அவன் பார்வை பெற்றான். எனவே அவன் சொல்லுகின்ற வார்த்தை, அவர் ஒரு இறைவாக்கினராக போல இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவேதான் இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லுகிறார், உலகின் ஒளி நானே. எனவே இந்த தீப ஒளி திருவிழாவில் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது, தீபாவளி என்றால் தீபங்களின் வரிசை. நீங்களும் நானும் அந்த தீபங்களின் வரிசையாக இருக்கின்றோம். இந்த வரிசை இனி வருகின்ற காலங்களிலே இன்னும் இயேசு என்கிற பிரகாசமான வெளிச்சத்தை இந்த உலகிற்கு கொடுத்து மக்களை இயேசுவின் அன்பின் பாதையில் அழைத்து செல்ல நீங்களும் நானும் உழைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த வரத்திற்காக இந்த திருப்பணியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வண்ணமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. என் வல்லமையில் அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பில் பயன்பட ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பலிப்பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கியருட உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெரும் சுடராக கதிரவனையும் இரவில் ஒளித்தர நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற பொழுது உலகின் ஒளியாக திகழவும் ஒரே திருமகனை அனுப்பினீர். பாவ இருள், அலகை, சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்குரிய ஒளிக்கு அழைத்துள்ளீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்னும் கோழியை புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா துறவிகளையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமகளையில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் தீமையும் உண்மையை விளைவிக்கின்றது. நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நீர் ஊட்டம் அளித்தவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை வழங்கி அருளும். அதனால் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இதயாழ் சுரம் இசைத்து புகழ்ந்து பாடுங்கள், தேவன் இணையில்லாத செயலுக்காக நன்றி கூறுங்கள். இதயாழ் சுரம் இசைத்து புகழ்ந்து பாடுங்கள், தேவன் இணையில்லாத செயலுக்காக நன்றி கூறுங்கள்.